ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா நெத்தியில் பெரிய பட்டையாக போட்டிருக்கானே, எங்கடா வந்திருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் மதுரை பாண்டி கோயிலுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கோயிலில் தான் உட்காந்துருக்கேன். இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தேன். திருநூறு கொடுத்தாங்க, அதான் பட்டையை போட்டு இங்கே வந்து கோயிலில் உட்காந்துருக்கேன். இங்கே வந்தால் நினச்சதெல்லாம் நடக்குமா முடியல, அதான் வந்திருக்கேன். இன்றைக்கி தங்கச்சி பொண்ணுக்கு இங்கே தான் காது குத்துறது, அதுக்கு தான் வந்திருக்கோம். வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு 9 மணிக்கு இப்போ இது திறந்துருவாங்க, காது குத்துற மண்டபம். அங்கே போய் காது குத்தணும் தங்கச்சி பொண்ணுக்கு. எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. காது குத்திட்டு மண்டபம் பிடிச்சிருக்கோம். கிடா வெட்டு சாப்பாடு, இங்கே மதுரையிலேயே சாப்பாடு. வாங்க வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு போங்க. இது நினச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. உண்மை தானே? எனக்கு தெரியாது, நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. நினச்சது நடக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் இது நடந்தது வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயம் இருக்குது. சரி, வந்து எல்லா குறையும் சாமிக்கிட்ட சொல்லியிருக்கேன், ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன். இவர் பார்த்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. நல்லதை காட்டினா சந்தோஷம்தான். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து இந்த மக்களை பார்த்து. இந்த பாருங்கள் எத்தனை பேர் காவடி கட்டியிருக்காங்க, தொட்டி காவடி. இங்கே பாருங்கள், பொங்கல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கோயிலுக்கு எல்லாம் கியூவில் போயிட்டுருக்காங்க, சாமி கும்பிட போயிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டாச்சு, மனசு நிம்மதியாக இருக்குது. வாங்க மக்களே, முதல்ல வந்து சாமி கும்பிட்டு போகலாம். ஓகேவா? பாய்.